ஓம் உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்னைக்கு என்ன ஒரு மூலிகை பத்தி பார்க்குறோம்னா, நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பத்தி பார்ப்போம். அந்த மூலிகை எதுக்கெல்லாம் பயனாவுது? எதுக்கெல்லாம் வச்சு எப்படியெல்லாம் மாந்திரிகவாதி இது பயன்படுத்துறாங்க? அப்படின்றது பார்ப்போம். இத வந்து அனைவருமே சூட்சுமான முறையில வந்து பயன்படுத்துறாங்க. யாராவது இந்த மாந்திரிகவாதிங்க யாருமே இது வந்து யாருக்கும் சொல்றது கிடையாது. இது வந்து அந்த மூலிகை பத்தி எதுக்கெல்லாம் பயனாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி பிரச்சனை ஏகப்பட்ட இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான். அ மனைவி வந்து கணவனை திட்ட, கணவன் வந்து மனைவியை திட்ட, இவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு நடந்துகிட்டே இருக்கும் தவிர, ஒரு ஒற்றுமையே இருக்காது. சிடு சிடுன்னு கோவத்துக்கு வர்றதோ, இப்போ மனைவி கோவத்துக்கு வர்றதோ, இல்ல ஆண் கோவத்துக்கு வருதோ, இதெல்லாம் எதுக்காக வருதுன்னா, ஒரு ஒரு கெட்ட சக்தினால அது வருது. இவங்க 2 பேருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னாக்குல, ஒரு அற்புதமான இந்த மூலிகை வச்சு அவங்களுக்கு அற்புதமா விளைச்சாங்க. இது வந்து அந்த மூலிகையாகப்பட்டது எப்படி இருக்குன்றது பாருங்க. இதுதான் அந்த ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து அற்புதமா எந்த இடத்துலயும் கிடைக்காத இந்த மூலிகை. இந்த மூலிகை தான் பின்தொடரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. அந்த பின்தொடரி தான் இந்த மூலிகை. இந்த பின்தொடரியில வந்து எப்படி இலையெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. இந்த பின்தொடரி வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு சூட்சுமமான முறையில என்ன பொறுத்தவரையும் எல்லாருமே இந்த மாந்திரீகத்தை கத்துக்கிட்டு, எல்லாருமே அனைவருமே இந்த மாதிரி செய்து ஒவ்வொருத்தரும் வீட்டுல கணவன், மனைவி அவங்களே செஞ்சுக்க. எந்த ஒரு மந்திரவாதியும் தேடி யாருமே போவாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்லக்கூடிய மூலிகையும், நான் சொல்லக்கூடிய அ மந்திரத்தையும் அதை எல்லாமே பயன்படுத்தின நீங்களாவே மாந்திரவாதியா ஆகலாம். சரிங்களா? இது வந்து இதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது? எப்படி குடுக்கணும்? எப்படி பண்ணணும்? எப்படி ப ப அ இது உபயோகம் பண்ணணும்? அப்படின்றது சொல்றேன். இதுதான் பாருங்க. நல்லா பார்த்துக்கோங்க இந்த மூலிகை. அந்த மூலிகை பின்தொடரின்னு சொல்றோம். இந்த பின்தொடரி இப்படிதான் இருக்கும் பாருங்க. இதுதான் பின்தொடரி. இதுதான் பின்தொடரிக்கு உண்டான மூலிகை. இந்த பின்தொடரி எப்படி இருக்குதுன்னா பாருங்க. பின்தொடர்ந்து கொண்டே போகும் இந்த மூலிகை. பாருங்க. இது ஒண்ணுக்கு பின்னாடி, ஒண்ணுக்கு பின்னாடி, ஒண்ணுக்கு பின்னாடி பின்தொடர்ந்தே போகுது. இது எப்படி பின்தொடர்ந்து போதோ, அதே மாரி தான் தன் கணவனாகப்பட்டவன் நமக்கு வசியமாயி இந்த மாரி பின்தொடர்ந்தே வருவான். இல்ல அப்டின்னா மனைவிக்கு அப்டின்னா, மனைவி நம் பின்னாடி தொடர்ந்து வருவாங்க. அதாவது ஆணுக்கு பெண்ணாவோ, பெண்ணுக்கு ஆணாவோ யாருக்காவது ஒருத்தருக்கு பண்ணி குடுத்தோம்னா, இந்த மாரி வருவாங்க. இதிலேயே நிறைய சூட்சுமமான முறைகள் எல்லாம் இருக்குது. நான் இது சூட்சுமமான முறைய உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டேன்னா, சில பேர் நல்லதுக்கு பயன்படுத்துவீங்க. சில பேர் வந்து இது தவறான ஒரு இதுக்கு வந்து பயன்படுத்திருவாங்க. அதனால இது தவறான முறைக்கு வந்து பயன்படுத்த வேண்டாம். இது தவறான வழியில பயன்படுத்தீங்கன்னா, சித்தர் சாபத்துக்கு ஆளாவீங்க. அதனால சில பாவங்கள்லாம் அனுபவிச்சுருவீங்க. அதனால நல்லதுக்கு மட்டும் நன்மை மட்டும் செய்யுங்க. இந்த மூலிகை எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஒரு மூலிகை அற்புதமான ஒரு மூலிகை. அரிதாக கூட கிடைக்காது. மலை காடுகளிலும், குன்றுகளிலும் தான் காணப்படும் இந்த மூலிகை. இந்த மூலிகை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால இந்த மூலிகை கிடைச்சா கண்டிப்பா அனைவரையும் கொண்டு வந்து வீட்டுல வளர்த்தி, இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்கல, அது சொல்லக்கூடாது. எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னாக்கல, சில பேர் எல்லாம் யாராவது கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பிரச்சனை, அந்த மாரி இருக்கிறவங்கள கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஒரு பிரச்சனைக்கு நான் இது எப்படி குடுக்கணும், எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன் கண்டிப்பா. இந்த இந்த மூலிகை மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. உங்க பெரிய பெரிய பாறைகளிலும், பெரிய பெரிய மலைகளில் தான் இது இருக்கும். இத வந்து பின்தொடரி. இத பத்தி யாரும் எதுவும் விரிவாக்கமா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி விரிவாக்கமா சொன்னாக்கல, சில பேரு தவறான வழியில பயன்படுத்திருவாங்க. ஓம் உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலம். நெக்ஸ்ட்